அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் அதிபதி தசா அப்படின்றது எல்லாருக்கும் அஷ்டமாதிபதி தசை அப்படின்னு சொல்லி ஒரு பெருத்த பயம் இருக்கும். ஆ அதே மாரி 8ஆம் அதிபதிக்கெல்லாம் நெறைய ஜோதிட கிரந்தங்கள்லாம் பாடல்கள்லாம் சொல்லியிருக்கு. அஷ்டமாதிபன் சப்தமங்கள், கோணங்கள் கேந்தரிக்க, மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூலையிலே உறங்க வைப்பான், முழுவதுமே பட்டினியே போட்டு கொன்றிடுவான், கண்டோரே சிடவும் ஒற்றைக் காசுக்காக கையேந்தி கடைநிலை காத்து நிற்பான், பந்து சனங்கள் எல்லாம் வரும், கட்டுக்கெட்டு மேளங்கள் முழங்கிட கனத்த சண்டையிடுவான், ஒருவன் களத்திரத்தை உன்னித போகம் செய்வான், நட்டப்பயிர்த்து சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்தக் கெடுத்துடுவான்னு ஒரு மோசமான பாடல்லாம் ஜோதிட கிரந்தங்கள்ல இருக்கு. ஸோ, இந்த 8ஆம் அதிபதி தசைனாலே இப்படிதான் இருக்குமா? ஆனா, அட்டமாதிபதி இந்த லக்னத்துக்கு யாருன்னு பார்க்கணும். இதே சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் அதிபதி தான் 8ஆம் அதிபதி. மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி தான் 8ஆம் அதிபதி. துலா லக்னத்துக்கு சுக்கிரன் தான் லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியா வருவார். சரியா? அதே மாரி இந்த மாரி பிரிச்சு பார்க்கணும். ஒரு எல்லா லக்னங்களுக்கும் எல்லா கிரகங்களும் தீய பலன்களை செய்து விடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியா இருப்பார். யாரு? புதன். அப்ப லக்னாதிபத்தியத்திற்கு அந்த புதன் யார்? சுபாதிபத்தியம் பெறக்கூடிய ஒரு கிரகம் அஷ்டமாதிபத்தியம் பெறும்போது அந்த ஜாதகரை உயர்த்தி வைத்து நல்ல நிலையில் அழகு பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாம். வெளிநாடு போறவனும், வெளிநாட்டில் வாழ்பவனும், அதாவது வெளிநாடு இங்கிருந்து போகறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து இங்கிருந்து போய் அங்க பெர்மனன்ட் ரெசிடென்ஸா மாறுறாரா? அல்லது அங்க போயிட்டு அங்கேயே தற்காலிகமா வசிச்சு திருப்பி வருவாரா? இதெல்லாம் 8ஆம் இடம் தான் டிசைட் பண்ணும். சரியா? அந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை என்பது மறைவிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடம் லக்ன பாவத்துக்கு முழுமையாக மறைந்திருக்கக்கூடிய லக்னத்தின் ஒளி அந்த 8ஆம் பாவத்தில் விழாது. 8ஆம் பாவத்தினுடைய ஒளி லக்னத்தில் விழாது. ஸோ அந்த ஜாதகர் 8ஆம் அதிபதியின் தசாவில் அனுகூலமற்ற பலன்களை அனுபவிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு மேலோட்டமான கருத்து. ஆனால் எங்கே அனுகூலமற்ற பலன் அப்படின்னா, அவருடைய பிறப்பிடம், அவருடைய இருப்பிடம், அவருடைய பூர்வீகம் அங்கேதான் அவருக்கு அனுகூலமற்ற பலன். அப்போ 8ஆம் இடத்து அதிபதி திசை வரும்போது அவர் நாடு கடத்து, நகர்ந்து போ, இங்க இருக்காத, தூரமா இருன்னு சொல்லணும். இதான் விதி. ஸோ இதுவே கேந்திர கோணங்கள்ல இருக்கு. அந்த கிரகத்தினுடைய சாரம் எந்த சாரத்துல இந்த கிரகம் எந்த சாரத்துல நிக்குது, அந்த கிரகத்தை வேற என்ன கிரகங்கள் பார்த்திருக்கு, அந்த கிரகத்தினுடைய வலிமை என்ன? இது எல்லாத்தையும் முழுசா பகுத்தாய்ந்து பலன் சொல்லணும். எடுத்தோனே 8ஆம் இடத்து அதிபதி திசை நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது. இதுக்குள்ள விதிகளை விட விதி விலக்குகளுக்கு வலிமை அதிகம். 8ஆம் இடம் மறைபொருள், ஆன்மீகம், ஆழ்துளை கிணறுகள், போர்வெல், பம்ப் இந்த மாதிரி பல விஷயங்களை குறிக்கக்கூடியது 8ஆம் இடம். ஸோ மறைந்திருன்னு சொல்லணும்.